ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க. லேப்டாப். இந்த லேப்டாப் வந்து நான் வந்து வாங்கி வச்சுட்டு இருக்கேன். என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ROG OS எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து எப்பப்போ எக்கச்சக்க கமெண்ட்டு. ப்ரோ நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு நடக்குதா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. அதேமாதிரி அந்த மாதிரி இந்த ரீஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வராது. ஓகேவா? நான் சொல்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய லேப்டாப்பில் வந்து போயிட்டிங்கன்னா அந்த ஃபைல்ஸ் வந்து காப்பி பண்ணும்போது நீங்கள் அதெல்லாம் ஒர்க் ஆகுது ப்ரோ, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லோகோ எல்லாம் வருது, ஆனால் உள்ளே போனவொடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் வருது. அது மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க, ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களே பாருங்கள் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஓகேவா? எதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறதுல நடுவில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா எதுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் வந்து புரியாமல் போகும், ஓகேவா? ஏதாச்சும் ஒரு ரெண்டு ஸ்டெப்பை நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நான் வந்து இப்போ காப்பி பண்ணிகிட்ருப்பேன். அந்த இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட்டாக வரும், வேறு இடட்டா வரும். உங்களுக்கு அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். சரிடா டே வீடியோக்குள்ளே போடா அப்படின்னா ஓகே போயிடலாம், ஓகேவா? இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீ ஃபயர் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் லென்த்தாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் தான் போகும், ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக அழகாக உங்களுக்கு வந்து தெளிவாக என்கிட்ட என்னென்னலாம் கொஸ்டின் கேட்டாங்களோ அதுக்கான பதில் எல்லாத்தையுமே நான் வந்து இதில் வந்து அழகாக வச்சு உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் இதுக்கு வந்து தேவையானது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். இது எல்லாத்தையும் டவுன் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு போகிறேன். அதுபடியாக நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கு தேவையான எல்லா லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன். இருங்க நான் என்னென்ன லிங்க்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபோனிக்ஸ் OS லிங்க், ஓகேவா? அது வந்து எப்படி டவுன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த லிங்க் கொடுக்குறேன்ல, நீங்கள் அதில் போய் டவுன் பண்ணுங்கள். அதில் வந்து இந்த செட்டப் EXE ஃபைல் சொல்லிட்டு இருக்கும், அந்த EXE அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த செட்டப் ஃபைலை நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதை டவுன் பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ROG OSோட ஃபைலோட லிங்க்கை நான் வந்து இதில் கொடுக்குறேன், ஓகேவா? இது ரெண்டுமே தான் இதுக்கு வந்து OSோட இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான ஒரு ஃபைல், ஓகேவா? இது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே நான் வந்து கரெக்டாக இது வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோவில் போய் சொல்கிறேன் அந்த ஸ்க்ரீன் போட்டு. என்ன காரணம் அப்படின்னா என்னுடைய லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ எப்படி சொல்கிறது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த லேப்டாப் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா உங்களுக்கு தெளிவாக அழகாக சொல்லணும் அப்படின்றதுனால இந்த லேப்டாப் வந்து புது லேப்டாப்பை நானே இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்த இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். நான் அதே மாதிரி ஏன்னா ஓட்டி பார்க்காதீங்க. ஓட்டி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நானே எல்லாத்தையும் ஓட்டி விட்டுறேன், ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா நான் ஓட்டி விட்டுறேன், நீங்கள் ஓட்டாமல் கூட பார்க்கலாம். அது உங்களுடைய விருப்பம். பட் ஆனால் உங்களுக்கு புரியாமல் போகும். ஓட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஓட்டிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேவா? சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லேப்டாப்பில் தான் நான் வந்து போட போகிறேன். அந்த ஃபோனிக்ஸ் OS வந்து இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியல. அந்த அன்இன்ஸ்டால் பண்ணுறதும் அதேமாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. அந்த செட்டப் ஃபைலை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அன்இன்ஸ்டால் அதை கொடுத்துட்டிங்கனாலே போதும், ஓகேவா? சரி, இப்போ பண்ணலாம். ஹே கைஸ், இங்கே வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டர். வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஃபோல்டரில் வச்சுருக்கேன். நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன், ஓகேவா? நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து என்னடா ஆயிடுச்சு, சரி ஒரு நிமிஷம் இருங்க. இதை வந்து நான் வந்து காப்பி பண்ணி என்னுடைய மொபைலில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பென்ட்ரைவர் என்கிட்ட கிடையாது. அதனால் நான் வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணி மொபைல் USB மூலயமா கனெக்ட் பண்ணி அந்த மொபைலில் வந்து நான் வந்து இதுவில் போட்டுறேன், வெளியே போட்டுறேன் அந்த ஃபைலை. எல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. என் வாய்ஸ் கேட்டாலே உங்களுக்கு போதும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது வந்து நான் ஏறி முடிச்சுட்றோம், ஓகேவா? கைஸ், எனக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்து போர் அடிக்கும் அப்படின்றதுனால ஏறுறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்க்கலாம்.
ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லேப்டாப்லேருந்து நான் இந்த லேப்டாப்புக்கு ஷிஃப்ட் ஆகிறேன். நான் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுக்கிறேன், கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படின்றதுனால. ஸோ ஓகே, நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் வந்து என்னுடைய அதாவது இங்கே ஏற்றினேன் இல்லையா, அதே அந்த ஃபைலுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ நான் வந்து வெளியே தானே போட்டிருந்தேன், அந்த ஃபைலை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். என்னென்ன ஃபைல்னால் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன் நான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்காக சாரி. நான் வந்து நிறைய இந்த மாதிரி தான் விட்டுறேன். ஓகேவா, நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அந்த என்னது அந்த விண்ட்ரர் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா, நான் அதை காட்டுறேன். நான் வந்து இந்த ஃபோல்டர் ஆர்ஓஜி ஃபைலையும் அந்த ஃபோனிக்ஸ் ஓஎஸையும் நான் வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு டவுன்லோடில் போட்டுறேன். ஓகேவா, ஸோ எனக்கு வந்து டவுன்லோடில் வந்து எனக்கு வந்து காப்பி ஆகிட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த ஆர்ஓஜி ஓஎஸ் வந்து எனக்கு காப்பி ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஜிப் ஃபைல் அந்த மாதிரி தான் காட்டும். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த விண்ட்ரர் சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் காட்டும். நான் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனிக்ஸ் ஓஎஸை நான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டவுன்லோட்ஸில் போட்டுறேன். ஓகேவா, ஃபோனிக்ஸ் ஓஎஸ் எடுத்துகிட்டு போயிட்டு டவுன்லோடு போடுறேன். இப்போ ஏறாது. என்ன காரணம்னா ஏறிக்கிட்டு இருக்குல்ல, ஏற்கனவே காப்பி ஆகிட்டு இருந்ததுனால எனக்கு ஏறாது. ஸோ அது தெரியாமல் நான் மண்ணு போயிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்ச நேரம் வந்து இது ஏறி முடிச்சிட்ட அப்புறம் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஓஜி ஃபைல் வந்து காப்பி ஆகிட்டு இருக்கேன் அந்த டவுன்லோட்ஸில். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இது பாருங்கள் ஏறி முடிச்சிடுச்சு. நான் வந்து பாஸ் பண்ணிவிட்டேன், ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏறி முடிச்சிட்ட உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோனிக்ஸ் ஓஎஸை எடுத்துகிட்டு போய்ட்டு டவுன்லோடில் போட்டுறோம். ஓகேவா, ஸோ ஃபோனிக்ஸ் ஓஎஸை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம டவுன்லோடில் போட்டுடலாம். இங்கே இருக்குது, டவுன்லோடில் போட்டாச்சு. ஸோ இது வந்து காப்பி ஆகிட்டு, இது வந்து பேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட்ரர் சாஃப்ட்வேர்னு சொன்னல. ஸோ அது எப்படி நம்ம வந்து எடுக்கிறது அப்படின்னா, நான் வந்து விண்ட்ரர் சாஃப்ட்வேர் லிங்க்கு கீழே டிஸ்கஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஓகே கேஸ், அந்த வியூஸ் இருக்குல்ல மேலே, அதை கிளிக் பண்ணி லார்ஜ் ஐக்கான் நான் வந்து கொடுத்துக்கிறேன். லார்ஜ் ஐக்கான் கொடுத்த உடனே இது ரெண்டு தான் இப்போ வந்து நம்மளுடைய லேப்டாப்பில் அந்த டவுன்லோட்ஸில் இருக்குது. நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விண்ட்ரர் சாஃப்ட்வேரை நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து போயிட்டு டவுன்லோட் இதில் போயிடுறேன், என்னுடைய டவுன்லோட் பண்ணதில் போயிடுறேன். ஸோ என்னோடய டவுன்லோடில் நான் போயிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்ட்ரர் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஒரேடியாக கண்டுபிடிச்சாச்சு, எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதாவது இங்கே வந்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ ஓகேங்களா, இதுதான் வந்து விண்ட்ரர் சாஃப்ட்வேர். இந்த மாதிரி புக்கு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது எப்படிடா இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். இப்போ அந்த ஜிப் ஃபைல் வந்து மாறிடும் அந்த புக்கு மாதிரியே. அதுதான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. நிறைய பேருக்கு ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் வருதுல்ல, அது இதனால தான் வருது. ஓகேங்களா, இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எஸ் கொடுத்துக்கோங்க, வேறு எதுவும் கொடுக்காதீங்க. எஸ் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டால் கேட்கும், இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வேறு எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாதீங்க. நான் வந்து அந்த கண்டினியூ இது இல்லை, அதை கிளிக் பண்ணல. கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே அது என்னடா இது வரலன்னு பார்த்தேன். அந்த கண்டினியூன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த இதுவுமே இருங்க ஒரு நிமிஷம், இங்கடா இது எடுத்துக்கிற ஒரு நிமிஷம். அது வந்து கிளிக் பண்ணிக்கங்க, அது வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. வேறு எதுவுமே அதை டிக் இது எதுவுமே நீங்கள் இது பண்ணாதீங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஒரு ஃபைலுக்குள்ளே டன் கொடுத்துக்கோங்க, ஒரு ஃபைலுக்குள்ளே இட்டுன்னு போகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க, அதை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆர்ஓஜி ஃபைல் இருக்குது இல்லையா, அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. சரியா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் கொடுக்கணும். ஓகேவா, எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல். ஸோ இது கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோனிக்ஸ் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபோனிக்ஸ் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோனிக்ஸ் ஓஎஸை கிளிக் பண்ணிங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து அதாவது ஏறிக்கிட்டே இருக்கட்டும். ஓகேவா, ஸோ ஃபோனிக்ஸ் ஓஎஸை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ எஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணணும், நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அங்கே பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறது. நீங்கள் அன்இன்ஸ்டால் அதாவது இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம எதில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த உங்களுடைய அந்த கம்ப்யூட்டரில் போய்க்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஃப்ரீயாக இருக்கோ செகண்ட் இதுவில் கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு எது நல்ல ஜிபி, அதாவது இங்கே வந்து பார்த்துக்கோங்க, நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். 315. ஓகேவா, எனக்கு வந்து 5 ஜிபி இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ ஜிபி, 250 ஜிபி இருந்தாலும் சரி, இல்லை 150 ஜிபி இருந்தாலும் சரி, நீங்கள் அதிகமாக இருக்கிற ஃபோல்டரில் கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. அது வந்து எனக்கு எஃப் ஃபோல்டர். ஓகேவா, என்னடா அது மங்களா தெரியுது, எஃப் ஃபோல்டர். ஓகேவா, அதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபோனிக்ஸ் ஓஎஸ் இப்போ மறுபடியும் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபோனிக்ஸ் ஓஎஸை கிளிக் பண்ணி எஃப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ எஃப் நீங்கள் என்னென்ன டிஸ்க்லாம் வச்சுருக்கோ அது எல்லாமே இதில் காட்டும். நீங்கள் எதில் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு 32 ஜிபி அப்படின்றத கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஓகேங்களா, இது வந்து கண்டிப்பாக வந்து 1/2 மணி நேரம் ஆகும். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல்
கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன் அப்படின்னா நானே வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இது வந்து முக்கியமான இதுவெல்லாம் எல்லாமே இதில் இருக்குது நண்பா. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க நண்பா, ப்ளீஸ் நண்பா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுவில் வந்து பார்த்திங்கன்னா என்னது ஃபோனிக்ஸ் ஆர்ஓஜி அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஎஸ்ஓ ஃபைல் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அது நடுவில் இருக்க பார்த்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. ஓகேவா, இது வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்குது, இது இங்கே வந்து நான் காட்டுற பாருங்கள். அதை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி வந்து மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் எதை இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ இங்கே கீழே வந்து பார்த்துக்கோங்க, அந்த லிஸ்ட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த கீழே அந்த லிஸ்ட்டு மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நான் வச்சுருக்க மாதிரி வரும். இப்போ அந்த ஃபோட்டோ மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். ஓகேவா, அப்போ எதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டு மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணியிருக்கீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து லிஸ்ட்டு மாதிரி வந்துடும். ஓகேவா, அவ்வளோதான் நண்பா. இதில் வந்து எத்தனைன்னா அந்த மேலே இருக்குல்லையா, அந்த மேலே அது இப்போ வந்து சொன்ன தொட்டம் பாருங்கள், அது வரைக்கும் கரெக்டாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7. ஓகே, அது வரைக்கும் கிளிக் பண்ணி அப்படியே காப்பி பண்ணிக்கணும். ஓகேவா, காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஃபோனிக்ஸ் ஓஎஸில் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ எப்பா எவ்வளோ நேரம் ஆகுமே இது. ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆகி முடிச்சிட்டோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் ஓட்டவே வேணாம், நானே நிறைய ஓட்டிட்டேன். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் நான் வந்து கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல்லாக நான் ஓட்டிடுறேன். ஓகேவா, ஏன்னா இது ஏறுறது அப்படியே நான் வந்து தெளிவாக காட்டுறேன். ஏன்னா ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு 26 நிமிஷம் இருக்குது, அதனால் கட் பண்ணணும். ஓகேவா, அதனால் உங்களுக்கு புரியும் அப்படின்னா நான் வந்து கட் பண்ணிக்கிறேன், வந்து ஓட்டிடுறேன். ஓகேவா, இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வந்துருச்சு, நான் அப்படியே ஓட்டிட்டேன். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள், அது இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எது கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க நண்பா. அப்புறம் கேள்வி மேலே கேள்வி கேட்கக்கூடாது. ரீஸ்டார்ட் பண்ணிவிட போகிறீங்க. ஓகேவா, என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரிமைண்ட் மீ லேட்டர், இப்போ இருங்க ஒரு நிமிஷம் தெளிவாக வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். ரிமைண்ட் மீ லேட்டர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ரீபட்னாவோ இல்லை ஓகேவோ கிளிக் பண்ணிடாதீங்க. சரியா, சரி என்ன பண்ணோம் அப்படின்னா ரிமைண்ட் லேட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டருக்குள்ளே போய்க்கோங்க. உங்களுடைய கம்ப்யூட்டருக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து அந்த என்ன ஃபைல் அது ஆர்ஓஜி ஃபைல் இருக்குது இல்லையா, ஃபோனிக்ஸ் வைஸ் ஆர்ஓஜி ஃபைல் இந்த இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஐஎஸ்ஓ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது உள்ளே கிளிக் பண்ணி போய்க்கோங்க. உள்ளே நடுவில் 2 இருக்கும், அதை கிளிக் பண்ணி நான் சொன்ன மாதிரியே இது பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நண்பா இது மாதிரி மாற்றி விட்டுக்குங்க. இந்த மாதிரி அந்த எப்படி அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை இது மாதிரி பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும் எது கிளிக் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி மேலேருந்து எடுத்துகிட்டு போங்க. அந்த ஒன்றே ஓகேவா, அந்த ஃபைல் 3 இருக்குது இல்லையா, அது கீழே மேலே 4 விட்டுட்டு மிச்சத்தை எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே வெளியே வந்துடுங்க. ஸோ உங்களுடைய அந்த இதுக்குள்ளே போய்க்கோங்க, என்னது எந்த ஃபைலுக்குள்ளே யூஸ் பண்ணிட்டுருங்க, அதாவது நீங்கள் போட்டிங்க இல்லையா எந்த ஃபைலில் இன்ஸ்டால் பண்ணி, நான் வந்து இந்த 30 GB இருக்குது இல்லையா அதில் தானே இன்ஸ்டால் பண்ணேன், 315 GB அதில் தானே இன்ஸ்டால் பண்ணேன். இப்போ வந்து அதில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனிக்ஸ் ஓஎஸ்னு இருக்கும், அதில் போயிட்டு அப்படியே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஷார்ட்கட் வந்து Ctrl+V. ஓகேவா, எப்போ இதெல்லாம் வேணாம், நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி இது பண்ணிங்க. இது பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் அண்ட் ஃபைலின் அதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா, அது ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவாகிடும். ஸோ அவ்வளோதான் நண்பா, வேறு எதுவும் கிடையாது. இப்போ வந்து நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் வந்து ஏறுறதை க்ளோஸ் பண்ணுறாதீங்க. ஓகேவா, அது காப்பி ஆகிட்டு இருக்கட்டும், நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் வந்து வெளியே வந்துடுங்க. இது என்ன சொல்கிறது, வெளியே வந்து நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டுருங்க எல்லாத்தையுமே, ஏன்னா அப்போ தான் வந்து லேப்டாப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கும். ஸோ அதனால் நல்லா ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சரியா, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் புரியல அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, கண்டிப்பாக வந்து எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தருவேன். ஓகேவா, ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏறி முடிஞ்சிடுச்சு. ஓகே, அவ்வளோதான் நண்பா, இப்போ முடிஞ்சிருச்சா. இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஒன்று ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரீஃப்ரெஷ் பண்ணி ஷார்ட்கட் வந்து F5 அப்படின்றத பட்டன் அழுத்தினே இருந்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படியே என்ன பண்ணுங்கள், விண்டோஸ் பட்டன் அழுத்தி பவர் ஆஃப் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரீஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சொல்கிறேன். அதை வந்து அதான் எப்படி சொல்கிறது, நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை வந்து ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. அப்படி தான் ஆகும், ஏன்னா அந்த ஓஎஸ் அப்படி மாதிரி. ஓகேவா, உங்களுக்கு 2 தடவை தான் ஆகணும். ஓகேவா, அந்த மாதிரி தான் ஆகும், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா,
ஸோ நண்பா ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரீஸ்டார்ட் ஆகிட்டு முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ ஆன் ஆகும் பாருங்கள். ஸோ ஆன் ஆகுதா? இப்போ வந்து ஆன் ஆகிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தமிழ்நாடு அரசு எல்லாமே காட்டும் தான். அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. யாராச்சும் ஸ்டார்டிங்கில் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து யாருக்குமே புரியாத போகும். ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு இது வந்து புரியும். அது இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நான் எதெல்லாம் கிளிக் பண்ணுறேன் அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க நண்பா. ப்ளீஸ் தயவுசெய்து வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? நண்பா இது வந்து ரொம்ப நேரம் போச்சு. நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் லேட்டாகும். அதுக்கு ஃபோனிக்ஸ் ஓஎஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓஎஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்களே பார்த்துங்க எவ்வளோ ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது நான் அவ்வளோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வச்சு அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து லோட் ஆகும். ஸோ அதாவது லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதேமாரி ஆன் ஆகும். மறுபடியும் இதேமாரி ஆன் ஆகி இந்தமாரி வந்து சுற்றும். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணிங்களோ அதே மாதிரி வந்து கிளிக் பண்ணிங்க. விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணிடாதீங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து இந்த ஃபோனிக்ஸ் வாய்ஸ் வரும். மறுபடியும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 தடவை வந்துடுச்சா? அவ்வளோதான் நண்பா. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தெளிவாக தான் நான் வந்து எல்லா மெத்தோடையும் வந்து கரெக்டாக அக்யூராக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே நண்பா, எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. வந்தாம்பார் என் தலைவன். சாரி நண்பா, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டேன். அது வந்து கொஞ்சம் நேரம், ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வெல்கம்னு வரும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லேட் ஆகாது உங்களுக்கு. வந்து எனக்கு வந்து இந்த லேப்டாப் கொஞ்சம் ப்ராப்ளம். அது வந்து ஒரு மாதிரி ஆகும். ஸோ அதனால் 2 தாட்டி தான் வராது, உங்களுக்கு ஒரு தாட்டி தான் வரும். எனக்கு வந்து என்னென்னா அந்த லேப்டாப் வந்து ட்ரோன்னு அடிச்சுட்டு கிடக்கும். சரி, அதனால் அவன் லேப்டாப்பும் எந்த கிடையாது. ஸோ அது எல்லாத்தையும் இது மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து தெளிவாக பாஸ் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நேரம் இல்லாத காரணம் நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பேரை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இதுவே எவ்வளோ நேரம் ஆகி போச்சு. ஸோ அவ்வளோதான் நண்பா. அப்பாடா, ஒரு வழியாக முடிஞ்சாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அப்பாடா முடிஞ்சா எவ்வளோ நேரம் தெரியுமா? அதுக்குன்னு ஒரு மணி நேரமாக நான் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு வச்சுக்க, சத்தியமாக சொல்கிறேன், நான் எவ்வளோ இது கஷ்டப்படுறதுக்கு பலனே கிடையாது. ஓகேவா? அதனால் சப்ஸ்கிரைப் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல என்னடா போய் குறைஞ்சிட போகிறீங்க? ப்ளீஸ் அந்த டங் 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 பாய்.